Daw University near Kanyakumari, the best emerging university in South India. வங்கதேசத்துடைய மிக உயரமான ராமர் சிலை கட்டும் பணி நிறுத்தப்பட்டிருக்கு. அது ஏன் அப்படிங்கிறத பார்த்துடலாம். வடக்கு வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய பலஷ்படி அப்படிங்கிற ஊர்ல ஒரு இந்து கோயில் கமிட்டி ரொம்ப பெரிய கோயில் ஒன்று கட்டிட்டு இருந்திருக்காங்க. 81 அடி உயரத்துல ராமர் சிலை, 50 அடி உயரத்துல கிருஷ்ணர் சிலை, 30 அடி உயரத்துல சிவன் சிலைலாம் இந்த கோயில்ல வைக்க திட்டமிடப்பட்டிருக்கு. இந்த முழு திட்டத்தோட மதிப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 15 கோடி ரூபாய்க்கும் மேல. அந்த 81 அடி உயர ராமர் சிலை மட்டும் கட்டி முடிச்சிருந்தா வங்கதேசத்துல இருக்கக்கூடிய மிக உயரமான ராமர் சிலையா இது இருந்திருக்கும். ஆனா இப்போ இதோட கட்டுமான வேலைகளை பாதியிலே நிறுத்திட்டாங்க. இது ஏன் பாதியிலே நிறுத்தப்பட்டுச்சு? அங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, சில தீவிர இஸ்லாமிய அமைப்புகள் இந்த திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்ச போதான் பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. அவ்வளவு பெரிய இந்து சிலையை அங்க கட்டக்கூடாது அப்படின்னு அவங்க எதிர்த்திருக்காங்க. சமூக வலைதளங்கள்ல சில தீவிர இஸ்லாமிய பேச்சாளர்கள் எச்சரிக்கக்கூடிய வீடியோக்கள் வெளியானதும் நிலைமை இன்னும் மோசமாகிடுச்சு. அதுல ஒருத்தர், அரசாங்கமே இந்த சிலையை இடிக்கல அப்படின்னா சாதாரண இஸ்லாமியர்களே ஒன்று சேர்ந்து இதை உடைச்சிடுவாங்க அப்படின்னு மிரட்டுற மாதிரி பேசியிருந்திருக்காரு. இந்த மிரட்டல்களால அங்க அந்த சிலை அமைக்கக்கூடிய வேலையில இருந்தவங்க மத்தியில ஒரு பெரிய பதற்றம் உருவாக்கியிருக்கு. கோவில் கமிட்டி சொல்றதுபடி பார்த்தா ராமர் சிலையோட 80% வேலைங்க அங்க ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. ஆனா இந்த மிரட்டல்களுக்கு அப்புறம் வேலையை தற்காலிகமா நிறுத்த கோயில் கமிட்டி முடிவு பண்ணிட்டாங்க. மதக்கலவரம் எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்னு இப்படி ஒரு முடிவு எடுக்கப்பட்டதா சொல்லப்பட்டிருக்கு. தொடர்ந்து பணிகள் தொடர்ந்தா எங்க இந்த 2 சமூகங்களுக்கும் இடையில வன்முறை வெடிச்சிருமோ அப்படின்னு ஒரு பயம் உருவாகியிருக்கு. அதனால நிலைமை சீராகிற வரைக்கும் கட்டுமான வேலையை நிறுத்தி வச்சிருக்காங்க. இந்த விஷயம் ஏன் இவ்வளோ பூதாகரமாகுது அப்படின்னா, வங்கதேச நாட்டில் எல்லா மதத்தினருக்கும் சுதந்திரம் இருக்கு அப்படின்னு அவங்க சட்டப்படியே உறுதியளிக்கப்பட்டிருக்கு. அப்ப சட்டப்படி அனுமதி வாங்கி ஆரம்பிச்ச ஒரு இந்து மத திட்டத்தை வெறும் மிரட்டல்களுக்கு பயந்து நிறுத்த வேண்டி இருக்கு அப்படின்னா, அப்போ இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினருக்கு உண்மையிலேயே மத சுதந்திரம் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி சர்ச்சையா வெடிச்சிருக்கு. மிரட்டலுக்கு பயந்து இந்த திட்டத்தை நிறுத்தினது வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய நிறைய மக்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. வங்கதேசத்தோட ரொம்ப பிரபலமான டாக்கா பல்கலைக்கழக மாணவர்கள் இதுக்காக போராட்டங்களை கூட நடத்தியிருக்காங்க. மத ரீதியா மிரட்டுறதை ஒருபோதும் அனுமதிக்க கூடாது, சிறுபான்மையினரை அரசாங்கம் கண்டிப்பா பாதுகாக்கணும் அப்படின்னு அவங்க கோரிக்கைகளை விடுத்திருக்காங்க. வங்கதேச இந்து பௌத்த கிறிஸ்தவ ஒற்றுமை கவுன்சில் என்ன சொல்றாங்கன்னா, இந்த விஷயத்துல அரசாங்கம் உடனே தலையிடணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. கோயிலுக்கு தகுந்த பாதுகாப்பு தரணும், அங்க வேலை செய்யக்கூடியவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், மிரட்டல் விடுத்தவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும், சிறுபான்மையினர் பயமில்லாம வழிபாடு நடத்துறதுக்கு அரசாங்கம் உறுதியளிக்கணும் அப்படின்னு கோரிக்கை விடுத்திருக்காங்க. இந்த ராமர் சிலை சர்ச்சை அப்படிங்கிறது ஏதோ திடீர்னு நடந்தது கிடையாது. வங்கதேசம் ஒரு இஸ்லாமிய மக்கள் தொகை அதிகம் இருக்கக்கூடிய நாடு. ஆனா அங்க இந்துக்கள், பௌத்தர்கள், கிறிஸ்தவர்கள், பழங்குடியின மக்களும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. ஆனா தங்களுக்கு மத ரீதியா பாரபட்சம் நடக்குது, கோயில்கள் தாக்கப்படுறது, நிலங்கள் பறிக்கப்படுறது, அரசியல் வன்முறை நடக்குது அப்படின்னு சிறுபான்மையினர் ரொம்ப நாளா குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா பதவியிலிருந்து விலகி நாட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் சிறுபான்மையினர் மேல நடக்கக்கூடிய தாக்குதல்கள் ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்னு செய்திகள் வந்துகிட்டே இருக்கு. சிறுபான்மையினர் உரிமை பறிப்புகள், அந்த அமைப்புகள் சொல்றதுபடி பார்த்தோம் அப்படின்னா, சில இடங்கள்ல இந்துக்களோட வீடுகள் தாக்கப்படுது, கோயில்கள் அடிச்சு உடைக்கப்படுது. இதனால சிறுபான்மை மக்கள் மத்தியில பெரிய பாதுகாப்பற்ற சூழ்நிலையானது உருவாகுது. நாட்டுல நிலவன அந்த அரசியல் குழப்பம் இந்த நிலைமையை இன்னும் மோசமாகிடுச்சு. நோபல் பரிசு பெற்ற முகமது யூனுஸ் தலைமையில ஒரு இடைக்கால அரசாங்கம் பொறுப்பேற்றுச்சு. ஆனாலும் கூட சிறுபான்மை மக்களோட பயமும் கவலையும் தீரல. இந்துக்கள் சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகள் அடுத்தடுத்து செய்திகள்ல வந்துகிட்டே தான் இருந்துச்சு. பிப்ரவரி மாசம் தாரிக் ரஹ்மான் பிரதமரா பொறுப்பேற்ற உடனே ஒரு புது விடியலை தருவேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்திருந்தாரு. மதம், இனம் அப்படின்னு எந்த பாகுபாடும் இல்லாம எல்லா குடிமக்களுக்கும் பாதுகாப்பும் சம உரிமையும் தருவேன் அப்படின்னு அவர் உறுதியளிச்சிருந்தாரு. ஆனா பிரதமர் ரஹ்மான் கொடுத்த வாக்குறுதி, அந்த வாக்குறுதிக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சோதனையா தான் இதை விமர்சகர்கள் பார்க்கறாங்க. இந்த ராமர் சிலை வைக்கிறதுக்கான தடை வந்திருக்கிறது. இந்த விஷயத்துல அரசாங்கம் எடுக்கக்கூடிய நடவடிக்கை தான் சிறுபான்மையினர் பாதுகாப்புல இந்த அரசுக்கு இருக்கக்கூடிய அக்கறையை காட்டும். இது வங்கதேசத்துக்கு மட்டும் இல்ல, இந்தியா உள்ளிட்ட எல்லா நாடுகளுக்குமே பொருந்தும். சிறுபான்மையினர் அப்படின்னா அவங்களுக்குரிய உரிமைகளை கொடுக்கல அப்படின்னா அது யார் பண்ணாலும் தவறுதான். Daw University near Kanyakumari, the best emerging university in South India.